சாலினி டிவி நேயர்களுக்கு வணக்கம். மிதுன ராசி ஆணி மாத பலன்களை பார்ப்போம். மிதுன ராசிக்கு பாருங்கள், வைகாசி மாதம் 12ல் சூரியன் இருந்து பலவிதமான சிரமங்கள், கஷ்டங்கள், செலவுகள் நிறையா கொடுத்துட்டாரு. இப்போ பாருங்கள், இந்த மாதம் நம்ம மேலேயே உக்காந்துட்டார். பாருங்கள், நமக்கு மண்டை காய்ச்சல் தான், தலைவலி தான். அது மாதிரி இந்த மாதம் முழுவதும் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. மிதுன ராசிக்காரவங்களுக்கு நம்ம மேலேயே சூரியன் உட்காந்துருக்கார். இருந்தாலும் நம்ம ராசி அதிபதி ஆட்சியாக இருக்கிறார். ஆகையினால் ரொம்ப பெரிய சங்கடங்கள் வராது. இருந்தாலும் தலைவலி, மண்டைக்காய்ச்சல், வேலையில் கொஞ்சம் தடங்கள், தாமதம், ஒரு வேலையை 2 தடவை பார்க்குற மாதிரி ஏதாவது நமக்கு உபத்திரம் வர்ற மாதிரி நமக்கு சூரியன் செஞ்சு செய்வார். அடுத்தபடியாக பாருங்கள், இந்த மாதம் பிறந்த மாதமாக உள்ளவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக டென்ஷன் இருக்கும். ஏன்னா நான் பல காணொலியில் சொல்லியிருக்கேங்க, பிறந்த மாதம் அடுத்தது நம்ம ராசிக்கு 8வது ராசியில் வரக்கூடிய சூரியன் 8வது மாதம் நம்ம ராசியிலேருந்து அடுத்தது நம்ம மேலே வந்து உட்காந்துக்கும் சூரியன் வர்றது. பிறந்த மாதம் நம்ம ராசியில் சூரியன் வர்றது, அடுத்தது 8வது ராசியில் சந்திராஷ்டமம் வர்ற மாதிரி சந்திராஷ்டம மாதம். இந்த 3 மாதமும் நமக்கு இடைஞ்சல் தாங்க. அப்படி பார்க்கும்போது மிதுன ராசிக்கு நம்ம ராசியில் சூரியன் வந்திருக்கிறாரு. கொஞ்சம் சிரமங்கள் இருக்க தான் செய்யும். 26 வரையிலும் புதன் ஆட்சியாக இருக்கிறதால சமாளிச்சிடலாம், திறமையாக இருக்குது, கவலைப்படாதீங்க. அடுத்தது 7 வரைக்கும் சுக்கிரன் ராசியில் இருக்கிறாரு. மிதுனத்துக்கு வந்து பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிரன். அவர் வந்து நம்ம ராசியில் இருக்கிறது சிறப்புங்க. செலவு கொடுப்பார், சுப செலவாக தான் கொடுப்பார். ஒன்றும் கஷ்டமான செலவு கிடையாது. வண்டி யோகம், வாகன யோகம், இந்த மாதிரி நல்ல அமைப்பெல்லாம் இருக்குங்க. 12ல் இருக்கிற குரு சுபகாரியம், சுப செலவு, சொத்து வாங்கணும், சுகம் கொடுக்கணும், வாகனம் வாங்கணும், வீடு கட்டணும், வீடு வாங்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு 7ஆம் இடத்த குரு அதாவது 6ஆம் இடத்த குரு பார்க்குறார். கடன் வாங்கணும், நல்ல கடன் கிடைக்கும், விரைவில் தீரும். ஏன்னா குரு பார்க்குறாரு 6ஆம் இடத்தை. கடன் கிடைத்து கடனை தீர்க்கணும். பெரிய கடன் வாங்கி சின்ன கடன்லாம் தீர்த்திடணும். அந்த மாதிரி ஒரு நேரங்க. பொம்பளை பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த மிதுன ராசிக்காரவங்களுக்கு இந்த வருஷத்தில் திருமணம் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து மாங்கல்ய ஸ்தானத்தை குரு பார்க்குறார். 7, 8ஆம் இடத்தை மிதுன ராசிக்கு குரு வந்து ரிஷபத்திலிருந்து 9ஆம் பார்வையாக மாங்கல்ய ஸ்தானத்தை பார்ப்பதால் மிதுன ராசி பெண்களுக்கெல்லாம் திருமணம் கைகூடும், திருமணம் நடத்தும். அடுத்தபடியாக பாருங்கள், அதாவது நான் ஒவ்வொரு ராசியிலையும் இருக்கிறதுக்கு மிதுன ராசியில் மிதுன மாதம்னு அர்த்தங்க. கடகத்தில் சூரியன் வந்தால் கடக மாதம்னு பேர். சிம்ம ராசியில் சூரியன் வரும்போது சிம்ம மாதம்னு பேர். கன்னியில் சூரியன் வந்தால் கன்னிகா மாதம்ங்கிற பேர். அது மாதிரி மிதுன மாதம்ங்கிறதுல நமக்கு இந்த மாதத்தில் நமக்கு புதனும் சுக்கிரனும் அனுகூலமாக இருப்பதனால ஜென்ம சூரியனை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. இந்த மாதம் நமக்கு நல்ல மாதம்தான். அடுத்தபடியாக 15/6 மகிழ்ச்சி வரவு, 15, 16, 17 மகிழ்ச்சி வரவு. 17 வந்தது கொஞ்சம் செலவு வருங்க, கட்டட வகையில் செலவு வரும். 18/6 மகிழ்ச்சி, 19/6 புத்திர வகையில் செலவு, 20/6 வரவு மகிழ்ச்சி, 21/6 டென்ஷன், கோபம் ஜாஸ்தி வருங்க, கொஞ்சம் சூதகமாக நடந்துக்கோங்க. 22/6 வீண் அலைச்சல், வெட்டி பிரயாணம், வெட்டி வேலை தாங்க. அது என்ன பண்ணுறது, போகிற வேலைக்கு போய் தானே ஆகணும். 23/6 அன்றைக்கும் வெட்டி அலைச்சல், டென்ஷன் தாங்க. 24, 25, 26 சந்திராஷ்டமம். 27/6 தொழில் வகையில் சிறப்பாக இருக்குது. 28/6 டென்ஷன் தாங்க. 29, 30 தடங்கள், தாமதம். 1/7 டென்ஷனாக இருக்கும், கோபம் வரும். அன்றைக்கி சாப்பாடு கிடையாது, தூக்கம் போச்சு, இந்த வேலையெல்லாம் நடக்குங்க. ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. 2/7 உஷ்ண உபாதை,
3-7 4-7 எக்கச்சக்கமான செலவு விரயம். 5-7 மகிழ்ச்சி. 6-7 புத்திர வகையில் செலவு. 7-7 தந்தை அரசு இந்த மாதிரி வகையில் கொஞ்சம் செலவு, உஷாராக இருந்துக்கங்க. 8-7 டென்ஷன். 9-7 வரவு மகிழ்ச்சி. 10-7 வரவு. 12-7 தலைவலி உபாதை. 13-7 அலர்ஜி உபாதை. 14-15 வாகன செலவு தடங்கள் தாமதம். 16 வரவு புத்திர வகையில் செலவு. இந்த மாதிரி இந்த மாதத்தில் இப்படி நடக்குங்க. நமக்கு மிதுன ராசியில் சூரியன் இருந்தாலும் புதனும் சுக்கிரனும் அனுகூலமாக இருந்து இந்த மாதம் நமக்கு நல்ல மாதமே. வணக்கம்.